ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வழக்கம் போல் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, அதுக்கப்புறம் ஒரு 5 பெஸ்ட் இன்டர்டே ஸ்டாக்ஸை பற்றி நாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நேற்று என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் நேற்று ஒரு 5 ஸ்டாக் கொடுத்துருந்தேன். அதில் 2 ஸ்டாக் ஜாக்பாட் ஸ்டாக் இருந்தது. ஒன்றில் கிட்டத்தட்ட 130 புள்ளிகள் 130 பாயிண்ட்ஸ் நமக்கு இன்டர்டேயில் கிடைச்சிருக்கு. ரெண்டாவது ஸ்டாக்கு ஒரு 35 புள்ளிகள் நமக்கு கிடைச்சிருக்கு. இன்னும் 2 ஸ்டாக்கில் T2 டார்கெட் 2 வந்திருக்கு. ஒரு ஸ்டாக்கில் டார்கெட் 1 ஹிட் ஆயிருக்கு. ஸோ இந்த டீட்டெயிலை நாம் இந்த வீடியோவுடைய கடைசியில் நாம் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இண்டெக்ஸை பார்க்கலாம், அதாவது நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் பார்க்கலாம். அதை டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணி நாம் நெக்ஸ்ட்டு ஸ்டாக்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ இது நிஃப்டியுடைய 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட்டு. நிஃப்டி என்ன ஆயிடுச்சு பாருங்கள். ஆல்ரெடி நிஃப்டி இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போய் அப்புறம் ஒரு ரேலி திருப்பியும் ஒன் வேயாக எது வரைக்கும் போயிருக்குன்னா இது வரைக்கும் போய் அங்கே திருப்பியும் அதே ட்ரெண்ட் லைனில் நிஃப்டி டச் ஆகி இங்கே சப்போர்ட் எடுத்து திருப்பியும் ஒரு சூப்பரான ரேலி ஆகி அதுக்கப்புறம் திருப்பியும் இன்றைக்கி அதே ட்ரெண்ட் லைனில் நிஃப்டி இனி வரக்கூடிய காலத்தில் நிஃப்டி என்ன ஆகும் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஷார்ப் ரேலி வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. அதுதான் நமக்கு இந்த பாஸ்ட் ஹிஸ்ட்ரி நமக்கு எடுத்து சொல்லுது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் உங்களுக்கு காமிக்கத்தான் நான் 1 hour டைம் ஃப்ரேம் எடுத்தேன். இப்போ நம்ம இன்டர்டேல நிஃப்டி எப்படி இருக்கும் என்பதை நம்ம பார்க்கலாம். 15 minutes டைம் ஃப்ரேம்க்கு நம்ம போயிடலாம். ஸோ இது 15 minutes உடைய சார்ட். ஸோ நாளைக்கு டே ட்ரேடிங்கில் நிஃப்டியுடைய முக்கியமான பாயிண்ட் எது அப்படின்னா 22,065 இந்த லெவல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லெவல். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஒரு ஜோன் தான் இந்த லெவல். ஒரு மைனர் சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது, அதாவது 21,910 லெவல். இங்கே ஒரு மைனர் சப்போர்ட்டு இருக்குது. ஸோ ப்ரெஷர் நிஃப்டிக்கு எங்கே வரும் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனையும் இந்த ஹாரிசான்டல் லைனையும் உடைச்சிது அப்படின்னா, உடைச்சி ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா நிஃப்டி கீழே தான் வரும். ஸோ இப்போது நிஃப்டி நாளைக்கு எப்படி இருக்கும் என்பதை நம்ம பார்க்கலாம். ஸோ நாளைக்கு நிஃப்டி ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இந்த 22,065 இந்த லெவல் கிட்ட ஒரு பாசிட்டிவ் கேண்டில் 2265 பிரேக் பண்ணி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக நிஃப்டியை பை பண்ணுங்கள். இம்மீடியட் டார்கெட் 40 பாயிண்ட்ஸ், அல்டிமேட் டார்கெட் 22,165 இல்லைன்னா இந்த லெவல் இங்கே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்குது. ஸோ இது வரைக்கும் கிட்டத்தட்ட 22,200 லெவல் வரைக்கும் நிஃப்டி போகலாம். அண்டு செல்லிங் ரிஸ்கி ட்ரேடர்ஸ் நிஃப்டியை ஒரு 21,910 லெவல் பிரேக் பண்ணால், இந்த லெவல் பிரேக் பண்ணால் நீங்கள் செல் பண்ணலாம். உங்கள் டார்கெட் இந்த ட்ரெண்ட் லைன் தான் உங்கள் டார்கெட் 40 பாயிண்ட்ஸ். சப்போஸ் இதுவும் பிரேக் பண்ணால் நெக்ஸ்ட்டு 21,810 லெவல், அது அல்டிமேட் டார்கெட். அதுவும் உடஞ்சிது அப்படின்னா இந்த 2 லெவலில் உடஞ்சாலே நிஃப்டி காலி. இன்னும் கீழே வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஏன் நாளைக்கே கூட உடைக்கலாம், இந்த 2 லெவலும் பிரேக் பண்ணலாம். இன்னொன்று கூட உங்களுக்கு சொல்லிடுறேன், நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு சூப்பரான இதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஹாரிசான்டல் சப்போர்ட் லெவலு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டாப்பு, ரெண்டாவது டாப், இந்த 2 டாப்புக்கும் இதுதான் நெக்லைன். ஸோ இந்த நெக்லைன் தான் நிஃப்டி இன்னைக்கு கூட ட்ரேட் ஆகி சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கு. ஸோ அதனால் இந்த லெவல் மட்டும் உடையக்கூடாது. இது உடஞ்சிச்சு அப்படின்னா நிஃப்டி காலி. ஓகே, இப்போ நம்ம நிஃப்டி செல்லிங்கும் சொல்லிட்டேன், பையும் சொல்லிட்டேன். இப்போ நம்ம
பேங்க் நிஃப்டிக்கு நம்ம போயிடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது கூட இங்கே நீங்கள் வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா ஆல்ரெடி ப்ரீவியஸாக பேங்க் நிஃப்டி ஒரு ரைஸ் ஆகி இங்கே வர வந்துட்டு டிப் வந்து இங்கேருந்து நல்ல ஒரு பெரிய மூவ் வந்திருக்கு. ஸோ இங்கே இடத்துல வந்து ஒரு சப்போர்ட்டை எடுத்து மேலே போயிருக்கு. இன்றைக்கி பேங்க் நிஃப்டி அதே சப்போர்ட்டில் திருப்பியும் வந்திருக்கு. முன்னாடி எப்படி ரேலி ஆயிடுச்சோ அதே மாதிரி இன்றைக்கும் இங்கே சப்போர்ட் எடுத்து லைட்டாக ஒரு ரேலி ஆயிருக்கு. ஸோ வரக்கூடிய காலத்தில் இதே மாதிரியான ஒரு ரேலி இங்கேயும் வந்தது அப்படின்னா நிஃப்டியுடைய ஆல் டைம் ஹை, அதாவது பேங்க் நிஃப்டியுடைய ஆல் டைம் ஹை கூட உடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து இன்டர்டேயில் எப்படி இருக்கும் என்பதை நம்ம பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி இன்டர்டே வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட் வந்து இதுதான், அதாவது 46,330 லெவல். இந்த லெவல் ரொம்ப ரொம்ப முக்கியமான லெவல். மைனர் சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னா 45,930 லெவல். இது வந்து நாளைக்கு ஒரு மைனர் சப்போர்ட் ஆக்ட் பண்ணும். ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட் எது அப்படின்னா இதுதான், அதாவது 45,850 லெவல். அது வந்து ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் லெவல், சப்போர்ட் ஜோனாக சொல்லலாம். இந்த லெவல் வந்து இந்த ஜோன் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஜோன். ஸோ நாளைக்கு வந்து பேங்க் நிஃப்டி வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி 46,330 பிரேக் பண்ணி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் பை பண்ணலாம். இமீடியட் டார்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் தான். இந்த ட்ரெண்ட் லைன் தான் இமீடியட் டார்கெட். அல்டிமேட் டார்கெட் வந்து 46,600 லெவல். இது வந்து அல்டிமேட் டார்கெட் பேங்க் நிஃப்டி. இன்கேஸ் பேங்க் நிஃப்டி வந்து அந்த 46,330 பிரேக் பண்ணி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நான் சொல்லுவேன். சப்போஸ் பேங்க் நிஃப்டி வந்து இது போகாமல் கேப் டவுன் ஓப்பன் ஆகி 45,930 பிரேக் பண்ணி ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக செல் பண்ணுங்கள். இமீடியட் டார்கெட் வந்து 100 புள்ளிகள், அல்டிமேட் டார்கெட் வந்து 45,700 லெவல். இது வந்து அல்டிமேட் டார்கெட். ஸோ நாளைக்கு வந்து சப்போஸ் பேங்க் நிஃப்டி இங்கேயே வந்து இந்த லெவலும் பிரேக் பண்ணால் பேங்க் நிஃப்டி வந்து இன்னும் வரக்கூடிய நாட்களில் ரொம்ப வீக் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த லெவல் வந்து பேங்க் நிஃப்டி உடைக்கூடாது. ப்ரீவியஸ் ஒரு சார்ட்டில் நிஃப்டியோட அந்த லெவல் உடைக்கூடாது சொன்னால் அதே மாதிரி பேங்க் நிஃப்டியும் இந்த லெவல் உடைக்கூடாது. ஸோ இப்போ நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ இன்கேஸ் வந்து வேறு ஏதாவது பேட்டர்ன், இன்கேஸ் சப்போஸ் கேப் ரொம்ப அப்போ ஓப்பன் ஆகி அப்படி எதுனா ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நான் வந்து லைவ் மார்க்கெட்டில் ஏதாவது பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணிச்சுன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போ நாளைக்கான ஒரு சில ஸ்டாக்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து ஆர்இசி லிமிடெட். ஸோ ஆர்இசி லிமிடெட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு ட்ரெண்ட் லைன், ஒரு ஹாரிசான்டல் ரெசிஸ்டன்ஸ் இங்கே வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, ஒரு அருமையான பேட்டர்ன் கூட இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு. உங்களால் பார்க்க முடியுதுங்களா? அதாவது ஒரு இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லலாம் இதை. ஸோ இதை பிரேக் பண்ணால் நீங்கள் பை பண்ணலாம். ஸோ பை அபவ் 447, ஸ்டாப் லாஸ் 436, டார்கெட் 451, 456 அண்ட் 464. இந்த 3 டார்கெட்டை நீங்கள் பிளான் பண்ணுங்கள். இன்கேஸ் சப்போஸ் இது பிரேக் பண்ணாமல் இந்த லெவல் பிரேக் பண்ணால், அதாவது 436 பிரேக் பண்ணால் கீழே வரும். ஸ்டாப் லாஸும் டார்கெட்டும் லைவ் மார்க்கெட்டில் நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போ அடுத்த ஸ்டாக் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஎஃப்சி. ஸோ பிஎஃப்சி கூட ஒரு அருமையான ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து இந்த ஸ்டாக் ரெஸ்பெக்ட் பண்ணுது. ட்ரெண்ட் வந்து வீக்கு தான், பட் இங்கே வந்து அக்யூமுலேட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து இது கூட பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. ஒரு ஹாரிசான்டல் சப்போர்ட் இதுதான் நெக்லைனு. அது மட்டும் இல்லை, ட்ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் கூட இங்கே இருக்குது. இந்த ரெண்டுமே பிரேக் பண்ணால் பை பண்ணுங்கள். பை அபவ் 404, ஸ்டாப் லாஸ் 394, டார்கெட் 409, 413 அண்ட் 419. இப்போ அடுத்த ஸ்டாக் நம்ம பார்க்கலாம், பிரமில் என்டர்பிரைசஸ். ஸோ இது கூட
ஒரு சூப்பரான ஒரு ட்ரெண்ட் லைன் இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு. மல்டிபிள் டைம்ஸ் இந்த ட்ரெண்ட் லைன் இந்த ஸ்டாக் டச் ஆகிருக்கு, பட் டச் ஆகிருக்கு, பட் பாசிட்டிவ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகல, இதை பிரேக் பண்ணி. ஸோ இன்றைக்கி கூட இது டச் ஆகிடுச்சு, பட் திருப்பியும் கொஞ்சம் டவுன் ஆகிருக்கு. நாளைக்கு பிரேக் பண்ணி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் இங்கே ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா பை பண்ணுங்கள். பை above 923, ஸ்டாப் லாஸ் 905, டார்கெட் 928, 936 and 947. அடுத்த ஸ்டாக் வந்து எஸ்கார்ட்ஸ் கூட ஒரு ட்ரெண்டு ரிவர்சல் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்குது. ஏன்னா இங்கே வந்து ஒரு அருமையான கப் அண்ட் ஹேண்டில் டைப் இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த லெவல் பிரேக் பண்ணால் நம்ம பை பண்ணலாம். ஸோ பை above 2871, ஸ்டாப் லாஸ் 2845, டார்கெட் 2885, 2900 and 2925. இப்போ நம்ம அடுத்த ஸ்டாக் நம்ம போயிடலாம். கிராசிம். ஸோ கிராசிம் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அருமையான ஒரு ட்ரெண்ட் லைன் இந்த ஸ்டாக் ரெஸ்பெக்ட் பண்ணுது. மல்டிபிள் டைம்ஸ் இங்கே அட்டென்ட் பண்ணியிருக்கு, பட்டு செல்லிங் ப்ரெஷர் வந்திருக்கு. இங்கே ஒரு ஹாரிசான்டல் ரெசிஸ்டன்ஸ் கூட வந்திருக்கு. இன்றைக்கி க்ளோசிங் அந்த ரெசிஸ்டன்ஸ் க்ளோஸ் ஆகிருக்கு லாஸ்ட் எல்டிபியில். ஸோ நாளைக்கு இந்த லெவல் பிரேக் பண்ணால் பை பண்ணுங்கள். பை above 2206, ஸ்டாப் லாஸ் 2175, டார்கெட் 2218, 2232 and 2248. இந்த 3 டார்கெட்டை நீங்கள் பிளான் பண்ணலாம். ஸோ நான் கொடுத்த இந்த 5 ஸ்டாக் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வைங்க. பிரேக் அவுட் ஆச்சுன்னா நீங்கள் பை பண்ணி T1, T2 or T3 இதில் நீங்கள் புக் பண்ணிட்டு வெளியே வாங்க. இப்போ நேற்று நான் சொன்னல ஜாக்பாட், ஃபஸ்ட்டு ஜாக்பாட் ஸ்டாக் எது அப்படின்னா BEML. சரியான ஜாக்பாட். 3210 செல் பண்ண சொன்னேன், 3150 டார்கெட் சொன்னேன். ஆனால் லோ பாருங்கள் 3073. ஸோ 130 புள்ளிகள், 130 பாயிண்ட்ஸ் இன்ட்ரடேயில் நமக்கு BEML சம்பாதிச்சு கொடுத்துருக்கு. ஸோ ஈஸியாக அட்லீஸ்ட் ஒரு 100 புள்ளிகள் நம்மளால் கேப்சர் பண்ணியிருக்க முடியும். அடுத்த ஸ்டாக் வந்து லோதா வந்து 3.4 தான் ஒரு சடன் ஸ்பைக் வந்தது 3 மணிக்கு. நான் பை பண்ண சொல்லியிருந்த இதை வந்து 1174. காலையில் ஒன்றுமே ஆகலை, 1174 கூட வரல. எக்ஸாக்டாக 1174 டச் ஆகிருக்கு, பட் பிரேக் ஆகலை. அதுக்கப்புறம் இங்கே பிரேக் ஆகி ஹை பார்த்தீங்கன்னா 1195 வரைக்கும் போகுது. ஸோ நம்முடைய 2வது டார்கெட்டு லோதா வந்து ஹிட் ஆகிருக்கு. அடுத்தது வந்து அதானி போர்ட் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா பை பண்ண சொல்லியிருந்தேன் அதானி போர்ட்டை. அதாவது 1315க்கு மேலே இந்த 3 டார்கெட் கொடுத்தேன். ஹை பார்த்தீங்கன்னா 1330. ஸோ இந்த 2வது டார்கெட்டு அதானியில் ஹிட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் மேஸ்டாக், இதுவும் நான் சொன்னேன். மேஸ்டாக் இது கூட செல் சொல்லியிருந்தேன். 2093 கீழே செல்லு, இந்த 3 டார்கெட் கொடுத்தேன். ஸோ லோ பார்த்தீங்க அப்படின்னா 2058 வரைக்கும் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் 2வது 2065 இந்த டார்கெட் இந்த 2த்துக்கு நடுவில் வந்திருக்கு. ஸோ இதில் ஒரு 35 புள்ளிகள் நாம் பார்த்துருக்குறோம். அதுக்கப்புறம் வந்து கேபிட். ஸோ கேபிட் 4வது ஸ்டாக் வந்து கேபிட்டு. இது கூட பார்த்தீங்கன்னா 3.4க்கு தான் ஒரு பிரேக் அவுட் ஆகிருக்கு. 1581க்கு மேலே பை பண்ண சொல்லியிருந்தேன், பட்டு காலையில் வந்து பிரேக் ஆகலை, கேப் டவுன் ஓப்பன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதே லெவலில் இருந்து கடைசியில் வந்து 3.4க்கு மேலே 1581 பிரேக் பண்ணி ஹை வந்து 1591 வரை போயிருக்கலாம், 10 புள்ளிகள். ஸோ நம்முடைய ஃபஸ்ட்டு டார்கெட்டு இதுலேயும் ஹிட் ஆகிருக்கு. ஸோ 5 ஸ்டாக்கில் வந்து 2 ஜாக்பாட்டு, 2 கால்ஸ் வந்து T2 வந்திருக்கு, ஒரு கால் வந்து T1 வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி வித்தியாசமான செக்டர்லேருந்து நான் ஸ்டாக்ஸ் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஸோ இந்த மாதிரி தேடுறதுனால எனக்கு மோட்டிவேஷன் தேவை, எனக்கு எனர்ஜி தேவை, எனக்கு என்கரேஜ்மெண்ட் தேவை. இதை நீங்கள் தரணும் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். நல்லா வாட்ச் பண்ணி அதை வந்து கீழே வந்து ஒரு லைக் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது தேவை அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க கேள்விகள். நான் என்னுடைய டெக்னிக்கல் பேஸில் அதை நான் சொல்கிறேன். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், இன்டர்நெட் ட்ரேடர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நீங்கள் அதை அனுப்புங்க. ஸோ அவங்களும் அட்வான்டேஜ் எடுக்க முடியும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.